In supply chain management, we are keep telling it start from supplier to final consumer, correct? But final consumer ku munnadi ulla last stage da irundhu. In my laptop I have changed the slide to retail management, but in mobile I am just seeing the slide of first screen supply chain management, right? I don't know, there is, please hold on. Okay, ma'am. Okay, now we are able to see, I guess, retail management, we are able to see the slide, right? Okay. ஏமா எனக்கு இன்னைக்கு ஒரு ஹெல்ப் நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இன் பிட்வீன் இஃப் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின் எனக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் எஸ் நோ. ஓகே, ஏன்னா ஐ ஃபவுண்ட் சம் டிஃபிகல்டிஸ் இன் மை மைக். ஓகேவா? ஸோ அந்த ரீசனால தான் நான் ஐ ஹவ் கனெக்டட் வயா மொபைல் ஆல்சோ. ஏன்னா மொபைல் வழியா ஆடியோ வரும், ஸ்கிரீன்ல லேப்டாப்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் எனிதிங் கோஸ் அப்நார்மல் வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியாது வெதர் யூ ஆர் ஏபிள் டு ஹியர் ஆர் நாட்ங்கிறது. அதனால ஐ வாண்டட் யூ டு ரெஸ்பாண்ட் பேக். ஓகேவா? இது ஃபைன் அபிஷேக். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இப்ப இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி புல்விப் எஃபெக்ட் இது நம்ம பார்த்துட்டோம் நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல, கரெக்டா? I guess yes, we have seen in our last class what is bullwhip effect. It is basically a demand increase in demand. Increase in demand has some impact on business. என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும்? அதான் bullwhip effect. Bullwhipனா demand, increase in demand. அதோட impact what it is increase in manufacturing cost, increase in inventory cost, increase in lead time, transportation cost. End of the day, profit of the supply chain will get reduced. இதான் பார்த்தோம். ஓகேவா? Now, No, sir, I don't think we saw that. Yeah, exactly. So that's the reason now directly we are coming into retail management. What is retail management? What is your understanding? Everyone knows in day-to-day activity we do lot of transaction with the retail business. Can anyone say what is retail and what is retail management? Okay, man. Retail is nothing but buying and selling. Just வாங்குறோம் விற்கிறோம் அவ்வளவுதான். இதுல என்ன கான்செப்ட்? In supply chain management, everywhere there is a supplier and there is a customer. இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க கஸ்டமர் இஸ் அ கன்சியூமர். ரெஸ்ட் ஆஃப் த சப்ளை செயின் ஃபுல்லாவே எப்படின்னா B2B டிரான்சாக்ஷன், பிசினஸ் டு பிசினஸ் டிரான்சாக்ஷன். ஒரு சப்ளையர்ல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு கஸ்டமர்கிட்ட வருதா, அந்த கஸ்டமரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சப்ளையர் தான். they use that supply for business. அப்போ அது திருப்பி இன்னொரு கஸ்டமருக்கு போகும், அப்படியே செயினா போயிட்டே இருக்கு. all the transaction is between business to business. But when it comes to supply chain management in a retail management chain, retail management chain வரும்போது இது transaction is
B2C, business to consumer. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து லாஸ்ட் பட் ஒன் டிரான்சாக்ஷன் தான் ரீட்டைல்ல நடக்கு. அந்த லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ரெசிபியன்ட் யாரு? நீங்களும் நானும் தான். ஹூ ஆர் எண்ட் கன்சியூமர். இங்க பிசினஸ் கிடையாது. ஃபார் பர்சனல் யூஸ் ஐ கன்சியூம் திஸ் ப்ராடக்ட். அப்போ ரீட்டைலோட டோட்டல் டார்கெட் யாரு? எண்ட் கஸ்டமர் தான். அதுக்கு முன்னாடி லேபிளிங் பேக்கிங்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் ரீட்டைல் ப்ராடக்ட் வரும்போது இட் ஹேஸ் டு பி கன்சிடர் டு த கோர். இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சஸ் பார்த்தா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக்கை பார்க்கறோம் அப்படின்னா there's a reason, because retail business தான் இன்னைக்கு நிறைய பேர் ரன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. And again you have a separate subject as a retail management in your 6th semester. That's what I understand from your department. Okay. So retail management is the process which helps the customer to produce or procure the desired merchandise. For their personal use. End consumer யாரு? நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்குறேன். Retailing is nothing but buying and selling, both goods and services ரெண்டுமே. ஓகே, இந்த ரீட்டைலிங் எப்படி இருக்கணும்? டைம்லி டெலிவரியா இருக்கணும். ஏன்னா எண்ட் கன்சூமர் ஃபைனல், இங்க எண்ட் கன்சியூமர் கையில தான் பிசினஸே இருக்கு. எண்ட் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல சர்வைவல் ஆக முடியும். கரெக்டா? இன்பிட்வீன் எவ்வளவு அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்தா கூட ஒருத்தனா இன்னொருத்தன் வாங்கிட்டு இருப்போம். ஒரு டீலர் போயிட்டானா இன்னொரு டீலர் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டீலர், டீலர் அண்ட் ரீட்டைலர். ஒரு ரீட்டைலர் இருந்தா இன்னொரு ரீட்டைலர் கொடுத்துருவேன். ஒரு டீலர் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு டீலர்ஷிப் கொடுப்பேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பேன். பட் final customer, end consumer are not satisfied with the particular product. இல்ல இந்த ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு அவங்க மைண்ட்ல செட் ஆச்சு அப்படின்னா தென் என்டையர் ப்ராடக்டே நான் மாத்தி ஆகணும். ஸோ எப்படி இருக்கணும்? டெலிவரி அண்ட் தே ஆர் காம்படிட்டிவ் அண்ட் அஃபோர்டபுள். 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு ஒருத்துள்ள மாதிரி இருக்கணும். நாம இங்க டெய்லி ரீட்டைல் ஷாப் வச்சு பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ரன் பண்றோமோ இல்லையோ கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். வீட்டை விட்டு இறங்கினா ஒரு விஷயம் ஸ்ட்ரீட்ல உள்ள கடை எல்லாமே ரீட்டைல் ஷாப் தான். அது ஒரு ஆவின் பால் பூத்தா இருக்கட்டும், ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பா இருக்கட்டும், ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸா இருக்கட்டும், ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், ஒரு அரிசி கடையா இருக்கட்டும், ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸா இருக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸா இருக்கட்டும், பேக்கரி ஐட்டமா இருக்கட்டும், நிறைய இருக்கு. ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் இருக்கு, ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு, ஆட்டோமொபைல் ஸ்டோர் இருக்கு, ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கும். எல்லாமே இது ரீட்டைல் பிசினஸ். இந்த ரீட்டைல்ங்கிற வேர்டு வந்து derived from the French. ரீட்டைலர்ங்கிற ஒரு French வேர்டு டு கட் a piece of or a break bulk. பிரேக் பல்க்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்கீங்கன்னு தெரியல. வேர் ஹவுஸ்ல பார்த்தோம் பிரேக் பல்க். Anyone remember that now? What is break bulk? That now recollect பண்ணிக்கோங்க. Which is really an important point for your examination. கண்டிப்பா ஒரு question இருக்கு. Okay. Retail functions in distribution. ஒரு ரீட்டைல் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது? நம்ம அந்த சப்ளை செயினை வந்து ஃபுல்லா பார்த்தோம். பல தடவை அந்த ஸ்லைட்ல பார்த்துட்டோம். சப்ளையர் ஃபர்ஸ்ட் சப்ளையர் யாரு? ரா மெட்டீரியல் சப்ளையர் தான் ஃபர்ஸ்ட் சப்ளையர். அவன்கிட்ட இருந்து மேனுஃபேக்சர் போகுது, மேனுஃபேக்சருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து ஹோல்சேலர் இருந்து ரீட்டைலர் இருந்து கன்சியூமர். இதுதான் அந்த செயினா நம்ம வந்து நம்ம காட்டுறோம். இப்போ
இந்த ஃபங்க்ஷன் ரீட்டைல் ஒரு ஃபங்க்ஷன் எடுங்க, இதுக்கு சப்ளை செயின் ரொம்ப முக்கியம். இங்க எல்லாத்துக்கும் நிறைய சப்ளை செயின் நடந்துட்டு இருக்கு. இங்க ரீட்டைலருக்கு ஃபைனல் கஸ்டமர் அப்படின்னு நான் சொல்றேன். நான் போறேன், ஒரு இந்த கீழே இறங்கினா எங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கு, ஒரு டியூப் லைட் வேணும், இல்ல ஏதோ பல்ப் வேணும், போறேன் வாங்குறேன். இங்க என்ன சப்ளை செயின் ரீட்டைல், இங்கேயும் ரீட்டைல் சப்ளை செயின் மட்டும் இல்ல, ரீட்டைல் பிசினஸ் நம்ம இதுல பார்த்துக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் செயின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா காட்டுறோம், பட் இது இட்ஸ் நாட் அ சிங்கிள் செயின். அதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு நான் போறேன் அப்படின்னா, ஒரு ரீட்டைல் ஷாப்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை, அவங்ககிட்ட என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். சும்மா போக ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நீங்க பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கூட போக வேண்டாம், ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஒரு நார்மல் மளிகை கடை, அதுக்கு போங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். அப்போ அந்த வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஒரே ஒரு ஹோல்சேலர் இருந்தா வரப்போகுது இல்ல, ஏகப்பட்ட டீலர்ஸ் வரப்போகுது. தேங்காய் டிவிடி தனியா வரும், பேராஷூட் தனியா வரும், டீ பேக்கெட் வேற பேக்கெட் ஒரு கம்பெனிஸ்ல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, இட்லி தோசை மாவு வேற பிஸ்கட் கொண்டு வருவாங்க, பார்லி ஒரு வெரைட்டிஸ் கொண்டு வருவாங்க, சாக்லேட்ஸ் வேற கொண்டு வருவாங்க, ஆயில் எடுத்தீங்கன்னா சன்ஃபிளவர் அவங்க பிராண்ட்ல இருந்து நிறைய கொண்டு வருவாங்க, மைதா மாவு நாகா தனியா கொண்டு வருவாங்க, ஆசீர்வாத் அவங்க சைட்ல இருந்து ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க. இப்படி என் நம்பர் ஆஃப் டீலர்ஸ் ஆர் ஹோல்சேலர் ஹாவ் கனெக்டிவிட்டி வித் ஈச் ரீட்டைலர். இப்போ இந்த ஒரு ரீட்டைல் ஷாப்ல நான் உள்ள கொண்டு வர வேண்டிய சப்ளை செயின் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கோஆர்டினேஷன் இருக்கணும், எத்தனை டீலர் இருக்காங்க. ஒரு கடையில நான் ஒரு மினிமம் ஒரு 100 வெரைட்டியாச்சும் வச்சுக்க மாட்டேன்னா. ஆச்சிஸ் அப்படின்ட்டு ஆச்சி மசாலா பிராண்ட்லாம் ஒன்று வச்சிருப்பேன், ஊருக்குன்னு தனியா ஒரு கிட்டி அவங்களோட பிராண்ட்ல தனியா வச்சிருப்பேன், ஐடிசி ப்ராடக்ட் தனியா நிறைய கொண்டு வந்து வச்சிருப்பேன். இப்படி ஒரு மினிமம் ஒரு 100 ப்ராடக்ட் 150 ப்ராடக்ட் வச்சிருப்போம். நீங்க நார்மல் சின்ன ஒரு மளிகை கடைக்குள்ள போனீங்கன்னா, ஒரு சின்ன ரீட்டைல் ஷாப் உங்க வீட்டு விட்டு இறங்குங்க, முக்கு கடை கண்டிப்பா முக்குல உள்ளது கடையா இருக்கும் அந்த ரோட்ல, அது வந்து பழச கடையா இருக்கும், அவங்க பாருங்க மினிமம் ஒரு ப்ராடக்ட். ஓகே, இதுல பால் கொண்டு வந்து போடுறவங்க இருப்பாங்க, ஆவின் தனியா கொண்டு வருவாங்க, ஆரோக்கிய பால் தனியா கொண்டு வருவானுங்க, திருமண தனியா கொண்டு வருவாங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு பால் தயிர் எல்லாத்தையும். அப்போ how do they maintain the supply chain? சில இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி மாறும், சில இடத்துல இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சப்ளையர், சில இடத்துல இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கஸ்டமர். ஓகே, இது ஒரு பக்கம் ஐ ஹாவ் டு. ஏன்னா சில இடத்துல என்னோட சப்ளையரோட கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சுன்னா, how I am going to bring that product. இதே பலசர கடையில பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வாசல்ல சும்மா ஒரு பழைய காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அது கோயம்புல இருந்து யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, இவன் தான் போய் வாங்கணும். அப்போ அதுக்கு என்ன மாதிரி சப்ளை செயின் இஸ் அரேஞ்சிங், எல்லா சப்ளை செயினும் டிரான்ஸ்போர்டேஷனும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கும் ஒன்றாதான் இருக்கும், அது இல்லாம நடக்காது. ஏன்னா there is a supply of it should be a supply of goods or services and there is a movement from one place to another. அதை நான் எப்படி பண்ண போறேன்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஏரியா ஒரு ஆள் ஒரு குட்டியான வச்சுட்டு அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிருப்பான், கோயம்பேடு மொத்தமா எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பான், அவங்க ஒரு கடை வச்சிருப்பான், மற்ற ஆளுக்கு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவான். இது ஒரு பக்கம் ரிசிப்ட் இருக்கு, ஏன்னா நிறைய ஷாப்புக்கு இன்புட்டா வர்ற குட்ஸ் இதுக்கு இவ்வளவு சப்ளை செயின். இந்த ஃபைனல் கன்சியூமர், இப்ப நான் ஒரு ரீட்டைல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து எப்படி மோர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்னோட கன்சியூமர்ஸ் தான். இவங்க எந்த கன்சியூமர் இருந்தாலும் நான் வந்து அவங்க ப்ராடக்ட் செல் பண்ணிடுவேன். இப்போ நீங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா கஸ்டமரும் வந்து பண்ண மாட்டாங்க. இஃப் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மை ரீட்டைல் பிசினஸ், இது நல்ல சக்சஸ்ஃபுல் ரீட்டைல் ஸ்டோரா போகணும் அப்படின்னா கன்சியூமரை நான் எடுத்துக்கணும்.
It is not necessary only consumer has to come and buy. It's a situation where I see customer has to go and give the product. For example, இப்போ இந்த மளிகை வச்சு பேசிட்டீங்கன்னா டோர் டெலிவரி சார், நீங்க 2000 ரூபாய்க்கு மேல வாங்கினா நான் டோர் டெலிவரி டெய்லி நான் டெலிவரி கொடுத்துருக்கேன் சார். ஏன்னா சிம்பிளா ஒரு ஆன்லைன் பேக்கெட் எடுத்தோம்னா கடையில் வந்து வாங்கினோம்னா 22 ரூபா, கொண்டு போட்டாங்கன்னா 23 ரூபாய். ஐ ஹாவ் டு மெயின்டைன் சப்ளை செயின். எனக்கு இந்த சப்ளை செயின் பெரிய ஒண்ணும் கிடையாது. ஒரு 2 வீலர்ல பின்னாடி அந்த கேஸ் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் கேஸ் பேக்கெட் பண்ணலாம். கடையில் வேலை பார்க்குற பையனே அனுப்பிவிட்டுறேன். இப்போ நம்பர் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் மோர் ஈஸி. நம்ம வந்து ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒவ்வொரு ஃப்ளோர் 20 ஃப்ளோர்னு வச்சுக்கலாங்க. ஒரே ஏரியால பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளாக் இருக்கும். பிளாக் ஒவ்வொருலையும் 15 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர்லயும் 6 வீடு இருக்கு. ஒரு ஏரியாவை டக்குனு கவர் பண்ணாலே 500 ஃபிளாட் ஈஸியா கவர் பண்ணி பிக் பண்ணுவோம். அதெல்லாம் ஸோ ஒரு பாக்கெட்டுக்கு 1 ரூபா அப்படின்னா 500 ஃபிளாட்டை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு 500 ரூபா வருது. அண்ட் டெஃபினட்டா எல்லாரும் ஒரே ஒரு பாக்கெட் பால் வாங்க முடியாது, மினிமம் 2 வாங்கிடுறாங்க. ஸோ டெஃபினட்டா per டேக்கு 1000 rupees நான் ப்ராஃபிட் எடுப்பேன். நார்மல் ப்ராஃபிட்டை விட 22 ரூபாய்க்கு மேலே எனக்கு ப்ராஃபிட்னா நான் எக்ஸ்ட்ரா 1 ரூபா வச்சுருக்கேன். ஸோ நார்மல் ப்ராஃபிட்டை விட எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் 1000 rupees பெரிய மாசம் 30,000 ரூபாய். நோ சாட்டர்டே சண்டேஸ் பால் இல்லைன்னா வரும். ஸோ ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் approaching the consumer, போய் consumer அங்க உள்ள audience, அந்த லொகேஷன், அங்க உள்ள பாப்புலேஷன், அங்க உள்ள டைப் ஆஃப் ஆடியன்ஸ், அங்க உள்ள மக்கள் என்ன. நான் வந்து அதர் சைடு ஹவு டு ரீச் மை கன்சியூமர்ங்கிறதையும் நான் அப்ரோச் பண்ணணும் டு மேக் மை பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஒன். ரீட்டைல் பிசினஸ் சக்சஸ்ஃபுல் பிசினஸ். கரெக்டா? டிபிக்கல் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க கீழே அதுதான் காட்டியிருக்கு. ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்கும்? ஏன்னா ஒரு ஹோல்சேல் இதே தான். இப்போ நான் ஒரு ரீட்டைலுக்கு எவ்வளவு இன்புட் செயின் நிறைய இருக்கு, அவுட்புட்ல எவ்வளவு நிறைய செயின் இருக்கு. சேம் கேஸ் ஒரு ஹோல்சேலருக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி 100 ரீட்டைலர் ஷாப் வச்சிருப்பான் ஏரியால, எல்லாருக்கும் கொடுக்கணும். அண்ட் அகைன் ஒரு ஹோல்சேலர் தான் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல்ல நீங்க இப்ப இந்த அமிர்தாஞ்சன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமிர்தாஞ்சன் வந்து மெடிக்கல்ல ஒரு கம்பெனியோட ஒரு பிராண்டு. அதுல அவனுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு ஹோல்சேலர் வந்து 2-3 ஏஜென்சி எடுத்து வச்சிருப்பான். ஏன்னா ஐ cannot survey based on single product. அப்போ இவனுக்கு இன்புட் தர போறவங்க நிறைய இருப்பாங்க, இவனோட அவுட்புட் அதே மாதிரி நிறைய இருக்கும். ஸோ செயின் வந்து இட் இன்க்ரீசஸ் லைக் எனிதிங், இட் கீப்ஸ் மூவிங். அதான் இங்க சொல்லுவாங்க. அதுதான் இங்க வந்து ரீட்டைலர்ஸ் ரோல் இன் சார்ட்டிங் த ப்ராசஸ். எப்படி இங்க ரீட்டைலர்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அதான் இங்க வந்து கொடுக்குறேன். மேனுஃபேக்சரர் இருப்பான். மேனுஃபேக்சரர் தே மே ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்லயும் தே மே ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். மேனுஃபேக்சரர் வந்து பிராண்ட் ஏ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றான், இன்னொரு மேனுஃபேக்சரர் இஸ் ப்ரொடியூசிங் பிராண்ட் பி. இந்த ஒரு ஹோல்சேலர் வந்து கேன் பி எ டீலர்ஷிப் ஃபார் பிராண்ட் ஏ as well as பிராண்ட் பி. இங்க மேனுஃபேக்சரர் சி டி, இங்க இன்னொரு ஹோல்சேலர் இருப்பான். இந்த ரீட்டைலர் வந்து 2 ஹோல்சேலர் வாங்குவான். ஸோ ஹி கிவ்ஸ் ஏ அண்ட் பி, ஹி கிவ்ஸ் சி அண்ட் டி. இதே மாதிரி எத்தனை ஹோல்சேலர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தர் நிறைய வாங்கும்போது இவன் ரீட்டைலரோட இது வரும். அதை பக்காவா இங்க வந்து he has to order it. சார்ட்டிங் ப்ராசஸ் அதான் அங்க சொல்றான். என்னன்னா இங்க இதுல இந்த சார்ட்டிங் ப்ராசஸ் எதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா,
எனக்கு உள்ள கஸ்டமரை வர வைக்கணும் ஃபர்ஸ்ட். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். ரெண்டாவது, வந்த ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஐ ஹாவ் டு செல் த ப்ராடக்ட். கஸ்டமர் வருங்கையை அனுப்பிடக்கூடாது. ஏன்னா தென் மை பிசினஸ் இஸ் கான். ஒரு கஸ்டமர் உள்ள வந்துட்டான் அப்படின்னா அவனோட சேலை வச்சுதான் அனுப்பணும். அதுதான் ரீட்டைல் பிசினஸோட சக்சஸ். ஓகே, அப்ப எப்படி? தேர் ஆர் கஸ்டமர்ஸ் தே ப்ரிஃபர் பிராண்டட், தேர் ஆர் கஸ்டமர்ஸ் தே டோன்ட் ப்ரிஃபர் பிராண்ட். சும்மா லோக்கலா பார்ப்பாங்க. அப்போ சார்ட்டிங் சார், இந்த சைட்ல போனீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும், இந்த சைடு நான் பிராண்டட், இந்த சைடு காஸ்ட்லியர், இந்த சைடு சீப்பர். ஏன்னா நமக்கு கஸ்டமர்ஸ் தெரியாது. எல்லா வெரைட்டிலையும் கஸ்டமர் வருவாங்க. எல்லாருக்கும் அந்தந்த மாதிரி ஐ ஹவ் டு சார்ட் அண்ட் செக்ரிகேட். இந்த சைடு போங்க சார், ஓட்டோ ஷூட்ஸ், ரேமன்ஸ் எல்லாமே இருக்கும். லேக்கஸ்டைல், உஸ்பா எல்லாமே பிராண்டட் இருக்கும். அதுவும் பிராண்டட்லயும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, செப்பரேட்டா வச்சிருக்கணும். ஸோ தட் பர்சன் ஸ்பெசிஃபிகலி கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு. நான் பிராண்டட் ப்ராப்ளம் கிடையாது, மிக்ஸ்டா வச்சிடலாம். பட் இட் ஷுட் பி இன் அ செப்பரேட் ஏரியா ஃப்ரம் இது. அதே மாதிரி ஈவன் இதே மளிகை கடை எடுங்க, பிராண்டட். சார், இன்னைக்கு லூஸ்ல ப்ராடக்ட் வாங்குற கான்செப்டே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு. எவ்ரி திங் இன் பேக்கெட், மொத்தமா பேக்கெட்ல அப்படி பிராண்டடாவே தான் வாங்குறாங்க. எத்தனை பேர் வீட்டுல கோதுமை வாங்கி அரைக்கிறாங்க? யாரும் இல்லை. இப்போ வெரி மினிமல். யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் மினிமல் கம்பேரிட்டிவ்லி. எனக்கு பிராண்ட் தான், ஆசீர்வாத் தான், மைதானா நாகா மைதா தான். உள்ள போனீங்கன்னா அந்த பிராண்டடா இருக்கணும். நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உள்ள போறேன் அப்படின்னா எனக்கு அந்தந்த பிராண்ட் அங்க கிளீனா இருக்கணும். ஓகே, மளிகை கடையில டிஸ்பிளே கொடுப்பான் ஒவ்வொரு பர்டிகுலர் பிராண்டுக்கு. அதுக்கு அந்த பிராண்ட்ல இருந்து வேற காசு கொடுப்பான். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேல் போனா கவனிங்க. மளிகை கடையில என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஒரே ஒரு ப்ராடக்டோட மட்டும் என்னன்னா மொத்தம் ஃப்ரண்ட்ல அந்த கம்பியில தொங்க விட்டுருப்போம் ஒரு ஊசியா. என்னன்னா இட் அட்ராக்ட்ஸ் த கஸ்டமர். ஃபைனல் கஸ்டமர் வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஏரியால ஒரு 10 பொட்டி இருக்கு, 10 பொட்டி வழியா அதுதான் மேலேயே தொங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்ல, சன்ரைஸ் காஃபி தூள் எடுத்துக்கிடுவோம். ப்ரூ காஃபி தூள் அந்த சாஷே பாக்கெட்ல ரோல் வருது, 2 ரூபா பாக்கெட் 2 ரூபா வச்சிருக்காங்க. ஒரு ஊசியா சன்ரைஸ் மட்டும் மொத்தம் நம்ம கொடுப்பான். ப்ரூவும் வாங்கியிருப்பான், உள்ள இருக்கும். இப்ப சன்ரைஸ் கம்பெனிக்காரன் என்ன சொல்றான், டிஸ்பிளே கொடு, டிஸ்பிளேக்கு வந்து நான் மந்த்லி ஒரு மினிமம் சின்ன அமௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, மந்த்லி 500. 500 எனக்கு லாபம் தான், கடைக்காரனுக்கு. எனக்கு என்ன, எனக்கு எது வித்தாலும் ப்ராடக்ட் காசு, இது எக்ஸ்ட்ரா 500 ரூபா வருது, ஃபைன். ஃப்ரண்ட்ல இதை மட்டும் அப்படி ஒரு ஊசியா ஒரு 25 வருஷம் தொங்க விட்டுருப்பான். ஸோ எவ்ரி ஒன் கம் சன்ரைஸ் தான் விசிபிளா இருக்கும். Automatically they gave by sunrise alone. Attract. சன்ரைஸ் எல்லாரும் மைண்ட்லயும் ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிடும். ஒரு 3-4 மாசம் போட்டாங்கன்னா அடுத்து பை டிஃபால்ட் எல்லாருமே சன்ரைஸ் தான் போவாங்க. இது டிஸ்பிளே, பிராண்ட் டிஸ்பிளே. ஸோ இதுதான் ரீட்டைல் ரோலோட சார்ட்டிங் ப்ராசஸ் எந்த மாதிரி அப்படின்னு. எல்லாத்துலயுமே இது ரொம்ப முக்கியம். நீங்க மெடிக்கல் ஷாப் எடுங்க, நீங்க போய் ஏதோ ஒரு ப்ராடக்ட் கேளுங்க, அவன் இமீடியட்டா பார்த்துட்டு இருக்குன்றோம் இல்ல இல்லன்றோம், இருந்துச்சுனாலும் இமீடியட்டா எடுத்து கொடுத்துருவான். அங்க வேலை பார்க்குறவன் டாக்டரா சொல்லுங்க? மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்குறவன் டாக்டரா கிடையாது, நர்சிங் கோர்ஸ் படிச்சு போனா கிடையாது. ஒரு சிலர் பிஃபார்ம் முடிச்சிருப்பாங்க, பிஃபார்ம் முடிச்சவங்க மட்டும் தான் மெடிக்கல் ஷாப் வைக்க முடியும். இல்லைன்னா அவங்க பிஃபார்ம் முடிச்சோட கையெழுத்து வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாங்க. பட் ஆர் தே ரியலி டாக்டர் ஒரு பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த மெடிக்கல் நேம்? கிடையாது. நாளைக்கு நீங்களும் நானும் கூட ஏதோ ஒரு கடை ஆரம்பிக்கணும், இந்த ஏரியால மெடிக்கல் ஷாப் இல்லை அப்படின்னு சொல்லி we can start easily. ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். ரன் பண்ணணும்னா we should know the techniques in that retail business இல்லையா? ஒவ்வொரு பிசினஸ்ல ஒரு டெக்னிக் இருக்கு. எப்படி? அப்போ சார்ட்டிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி. நீங்க மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க, சும்மா ஏதோ சொல்லுங்க, பாராசிட்டமால் நினைங்கன்னா கிளீனா ஒரு இடத்துல போயிட்டு இருப்பான். அந்த கடையில அவனுக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அங்க போய் பார்த்துட்டு அங்க இல்லன்ட்டு வருவான். என்னன்னா அவங்க அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும், அப்படி ரேக்ல. ஸோ அந்த ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு லெட்டர்ஸ் வச்சு அந்த இடத்துக்கு லெட்டருக்கு போயிட்டு பார்த்துட்டு ஈஸி. ஸோ திஸ் சம் டெக்னிக்ஸ். புக்ஸ், ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயுமே தே ஹேவ் த டெக்னிக்ஸ். ஸோ நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து வி ஷுட் கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ் ரீட்டைல் பிசினஸ்ல. ஹவு டு டீல் த கஸ்டமர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்.
சரி, இது எஃபெக்டிவா மேனேஜ் பண்றதுக்கு வாட் ஆர் த திங்ஸ் நீடட்? ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்டைசிங் நான் சொல்றது வந்து நத்திங் பட் ட்ரேடிங், அதாவது பையிங் அண்ட் செல்லிங் இஸ் த ட்ரேடிங். அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரியணும். எதை வாங்கணும், எதை விற்கணும், எதை ஸ்டாக்ல வைக்கணும், எதை ஸ்டாக்ல வைக்கக்கூடாது, அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல என்ன மாதிரி ரீட்டைல் ஷாப் ஐ எம் ரன்னிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அங்க உள்ள லொக்கேஷன், அங்க உள்ள பீப்புள், சும்மா ஏன்னா ஒரு சில ஏரியால போங்க, அங்க பச்சரிசி தான் வாங்குவாங்க. அப்ப நான் என்னோட அரிசி கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அங்க வந்து நான் பச்சரிசியோட ஸ்டாக் தான் ஜாஸ்தி வைக்கணும். இட் இஸ் நாட் ஒர்த் இன்வெஸ்டிங் இன் ரா ரைஸ், அந்த பாயில்ட் ரைஸ் புழுங்கரிசியில போய் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன்னா வேஸ்ட். அதை மினிமம் குவாலிட்டியா வச்சு ரா ரைஸ் வைக்கணும். இன்னொரு ஏரியா போனீங்கன்னா பச்சரிசி வாங்கவே மாட்டாங்க, ஒன்லி கோ ஃபார் புழுங்கரிசி தான் வாங்குவாங்க. ஸோ ஐ ஷுட் நோ த ஆடியன்ஸ் இந்த பர்டிகுலர் லொகேஷன், எந்த மார்க்கெட், நான் எந்த ஏரியால போய் வைக்கிறேன். ஸோ வெதர் இட்ஸ் அ ரைட் மார்க்கெட் டு என்டர். யாருமே 4 கடை இருக்கு, நான் 5வது கடை வச்சுன்னா வைக்கலாம், காம்படிட்டிவ்னஸ். பட் அந்த 4 வரையும் நான் தூக்கி சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஐடியாவே என்னன்னா, ஒருத்தன் இருக்கான் பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னா கம்பல்சரியா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா சிம்பிள் லாஜிக், அவனோட பக்கத்துல உள்ளவனோட பாதி பிசினஸ் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு. பாதி எடுக்க முடியாட்டி இனிஷியலா எடுத்தோன்னா ஒரு 20% எடுத்துடலாம். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ்னஸ் வச்சு போட்டி போட்டு எடுக்கலாம். இப்ப இங்க இந்த 5 பேரோட 20% எடுக்க முடியுமா, அது நமக்கு தெரியாது. ஸோ வி ஹேவ் டு டிசைட். இந்த ஏரியால இந்த ஷாப்பே இல்லை, பக்கத்துல சுத்தி சரௌண்டிங்ல 5 கிலோமீட்டர் இருக்கு, மளிகை கடை இல்ல ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் இல்ல. அதை பார்த்து ஐ ஹேவ் டு டிசைட் வெதர் தேர் வில் பி a demand for this product in this locality. இந்த லொக்காலிட்டியில் உள்ள பீப்புள் ஃபர்ஸ்ட் அதை பை பண்ணுவாங்களா எல்லாம் பார்க்கணும். ஓகேவா? சும்மா நான் பாட்டு போறேன் ஒரு ஊர்ல, ஒரு என்ன சொல்றது, மேபி ஒரு ரிமோட் வில்லேஜ்னு வச்சுக்கோங்க. நான் எங்க ஒய்ஃப் ஒரே எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அவங்க இது ரிமோட் வில்லேஜ் நிறைய இதுல சொல்லியிருக்கேன், நோ நீட் டு எக்ஸ்பிளைன் அகைன். அங்க உள்ள போயிட்டு ஒரு ரேமண்ட் ஷோரூம் போட்டு அதுக்கு பல லட்சம் செலவழிச்சுட்டு பயங்கர டெக்கரேஷன்லாம் வச்சு விட்டுட்டு உள்ள போனா ஒரு நார்மல் மெட்டீரியல் வந்து ஒரு ஆர்டினரி மெட்டீரியல் 1000 rupees அப்படின்னு சொல்லி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாராச்சும் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் அ ரைட் பிளேஸ் ஆர் ரைட் மார்க்கெட் டு என்டர் ஃபார் திஸ் ரீட்டைல் பிசினஸ். இந்த ரீட்டைல் பிசினஸ் அங்க கொண்டு போக கூடாது, கொண்டு போனா சக்சஸ் ஆகாது. இல்ல ஓகே, அங்க மொத்தம் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்காங்க பாக்குறேன். இப்ப நான் வந்து என்னோட ஏரியால ஒரு மினிமல் பாப்புலேஷன், பக்கத்துலயே மெயின் ரோடு இருக்கு, மெயின் ரோட்ல பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஓகே ஒரு ரீட்டைல் ஷாப் ஓபன் பண்ணணும். என்ன ஓபன் பண்ணலாம்? பக்கத்துல ஒரு ஜெராக்ஸ் மிஷின் கடை ஓபன் பண்றேன். ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்ட் அவுட் எல்லாம். அங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருந்து மக்கள் நிறைய இருந்தா மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும். ஏன்னா வெளியே கமர்ஷியல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க இங்க வந்து எடுக்க மாட்டாங்க, இந்த ஊர்ல தள்ளி வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் ₹1 ஜெராக்ஸ் எடுத்து என்னைக்கு ப்ராஃபிட் பாக்குறது? கடை வாடகை மாசம் 8,000 10,000 போயிடும். So we have to decide merchandising, trading, what to buy, what to sell. பிராண்ட் மேனேஜ்மெண்ட் இப்பதான் பார்த்தேன், எந்த மாதிரி பிராண்ட் எங்க சூஸ் பண்ணணும், அதை எப்படி சார்ட் பண்ணணும். பிகாஸ் ஆடியன்ஸ் என்னோட ஐடி சைட்லாம் போய் ஐடி கம்பெனிஸ் பக்கத்துல, ஐடி பார்க் பக்கத்துல நான் போடுறேன் அப்படின்னா டெஃபினட்டா நான் பிராண்டட் போடலாம். ஏன்னா அவங்களோட அந்த கிரேடு மெயின்டைன் பண்றதுக்காகவே அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நிறைய பேர் விருப்பமே கூட வாங்குவானுங்க. என்னடா நாளைக்கு பெரிய மீட்டிங் சொல்றானுங்க, அதுக்கு நல்ல ஷர்ட் இல்ல, காசு செலவழிக்க வருத்தப்பட்டா கூட வித்வுட் ஆப்ஷன் தே பை பிராண்ட். ஸோ எந்த ஏரியால யாரும் வாங்குவாங்க, பிராண்ட் எப்படி ஐ ஹேவ் டு ஷோ கேஸ் இட். எம்ஐஎஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ நான் ரீட்டைல் ஷாப்னு சொல்றேன், என்னோட ரீட்டைல் ஷாப் நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா என் வீட்டுல இருந்து யாராச்சும் கூட ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. வெதர் ஐ நீட் எம்ஐஎஸ் ரியலி நாட் ரெக்கார்டு. நான் பாக்குற வேலைக்கு நானே ரிப்போர்ட் ரெடி பண்ணி நானே எனக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா? தேவை கிடையாது. ஐ நோ அன்லெஸ் ஐ ஃபர்கெட். என்ன வாங்குறோன்னு ஒரு கவனம் இல்லாம பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வந்து ரெக்கார்டிங்க்கு ஏதாச்சும் பண்ணணும். அதர்வைஸ் ஓகே ஐ கேன் மேனேஜ். இட் இஸ் நாட் ரியலி ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லை. ஓகே, இது கொஞ்சம் ஒரு பெரிய கடை, ஒரு 3 பேர் வேலை பார்க்காங்க.
control I have to bring in. இந்த MIS கான்செப்ட் எதுக்காகனா மேக்ஸிமம் டு பிரிங் த கண்ட்ரோல். எங்க மிஸ் ஆகுது பிசினஸ், எங்கேயுமே மிஸ் ஆக கூடாது. மூணு பேர் போய் இதே ரீட்டைல் தான். ரீட்டைல் பிசினஸ்ல இந்த மாதிரி ரிலையன்ஸ், நீல்கிரிஸ், இல்லைன்னா மற்ற அவுட்லெட்ஸ் இருக்கு, நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு. மேபி ஆடையார் ஆனந்த பவன், ஹார்ட் சிப்ஸ், என்ன பிராண்டா எடுத்துக்கோங்க, இந்த லென்ஸ் கார்ட்டு, அவங்க எல்லாருமே ரீட்டைல் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் த செயின் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குல்ல, ரீட்டைல் ஷாப்ஸ் இஸ் மோர். அப்போ இங்கெல்லாம் MIS இஸ் மஸ்ட். நான் ஒரு ரீட்டைல் பிசினஸ் பண்றேன், பட் நான் வந்து நிறைய இடத்துல போய் பார்க்க முடியாது. எவ்ரி ஒன் ஹஸ் 24 hours in a day. அட்லீஸ்ட் 8 hours வந்து மினிமம் போயிடும். தூங்குறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு வச்சா கூட அதர் பேராமீட்டர் சாப்பிடணும், குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 hours முடியாது. மீதி 16 hours நான் உழைச்சிட்டு இருக்கேன். பட் ஹவு மெனி ஏரியாஸ் ஐ கோ அண்ட் ஹவு மெனி அக்கௌண்ட்ஸ் ஐ கேன் சி முடியாது. ஸோ MIS இஸ் மஸ்ட். அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனக்கு இருக்கிற இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் வரணும். அதை ரேண்டம் செக் ஆடிட் பண்ற மாதிரி மட்டும் நான் போய் கண்ட்ரோலுக்காக பார்ப்பேன். அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டா என்ன. ஹியூமன் ரிசோர்சஸ் இங்க 2 கேட்டகரியா பார்க்கணும். ஹியூமன் ரிசோர்சஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் த எம்ப்ளாயீஸ் ஹூ இஸ் எம்ப்ளாய்ட் இன் மை ரீட்டைல் பிசினஸ். என்னோட ரீட்டைல் பிசினஸ்ல இருக்கிற எம்ப்ளாயியை பார்க்கணும். இப்ப இந்த பெரிய செயின் மாதிரி போகும்போது ஐ வில் ஹேவ் அ மேனேஜர். ஒரு ரீஜனுக்கு ஒரு மேனேஜர், 3 ஷாப் பார்த்துக்கோ, 4 ஷாப் பார்த்துக்கோ, இல்ல ஒரே யூனிட்டே பெருசா இருக்குன்னா அந்த ஒரு யூனிட்டுக்கே பெரிய மேனேஜர் கொடுப்பான். இத்தனை மேன் பவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேனேஜர். ஏன்னா எல்லா மேன் பவரையும் நான் போய் பார்க்க முடியாது. அந்த மேனேஜரை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், மேனேஜர் கீழே உள்ளவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரீட்டைல் பிசினஸ்ல இங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எதுவும் தேவையில்லை, வேலை நல்லா பார்த்தா போதும். ஏன்னா தேர் ஆர் சினாரியோஸ். இப்போ ஹோட்டல்ஸ் எடுங்க, இல்லைன்னா இது என்னது டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் எடுங்க, அங்க உள்ள வேலை பார்க்கறவனால பிசினஸ் கெட்டு போயிடும். சரியா பார்க்க மாட்டாங்க. 4 பொருள் எடுத்துக்காட்டு அப்படின்னா எடுத்துக்காட்ட மாட்டாங்க. அவ்வளவுதான் சார், இல்ல வேற ஸ்டாக் கிடையாது சார், அவ்வளவுதான் சார் அப்படின்னா பேச அவனுக்கு சோம்பேறித்தனம். அப்போ we should have control. ஏன்னா எவனோ ஒருத்தன் சும்மா 5,000 சம்பளம் வாங்குறவன் அவனோட சோம்பேறித்தனத்தால இங்க 5 கோடி ரூபா போட்டு நான் பல ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், என் பிசினஸ் அடி வாங்க விட்டுற முடியுமா? So we should ensure there's a control in place. சேம் டைம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வரும்போது நான் அவனை ரொம்ப என்னோட எம்ப்ளாயை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா அவனை டிமோட்டிவேட் பண்ணாலே அவனுக்கு நெகட்டிவா தான் பண்ணுவான். எண்ட் ஆஃப் த டே எனக்கு பிசினஸ், ரீட்டைல் பிசினஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசினஸ்ன்னு சொல்றாலே இந்த கோல் எல்லாமே நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் சார், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம். பட் அதையும் மீறி ஃபைனல் கோல் என்னது? காசு தான், ப்ராஃபிட்டபிலிட்டி தான். நான் கஸ்டமர் சர்வீஸ்க்காக பிசினஸ் பண்ணல, சர்வீஸ் பண்றதுக்கு வேற நிறைய இருக்கு. பிசினஸ் இஸ் ஃபார் மேக்கிங் மணி, ப்ராஃபிட். ஸோ அது ரிலேட்டட் டு ஸ்டோர்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் வச்சுதான் ஸ்டோர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஏரியால மேபி என்னோட ஷாப்ஸ் வந்து ஒரு இந்த ஏரியால இருக்கு, சினிமாஸ், தியேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நைட்டு 11-12 மணி வரைக்கும் ஓடும். அதுல இருந்து வெளியே வர்றவங்க கூட ஓடுவாங்க. அப்போ நான் வந்து எத்தனை மணிக்கு ஷாப் ஓபன் பண்ணணும், எவ்வளவு நேரம் ரன் பண்ணணும், அதோட ஆப்ரேஷன்ஸ் டெக்னாலஜி எப்படி இருக்கணும், எது பீக் ஹவர்ஸ். சில நேரம் இந்த மாதிரி டின்னர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இது பீக் ஹவர், எனக்கு பீக் ஹவர்ல இவ்வளவு பேர் உள்ள வேலைக்கு இருந்தா போதும், மற்ற நேரத்துல மினிமலா இருந்தா போதும். ஸோ இந்த மாதிரினா we have to decide the operations. Accounting and finance again related to MIS. இந்த நிறைய பிசினஸ் சின்ன ரீட்டைல் ஷாப் இருக்கு இல்லையா, அது ஃபெயிலியர் ஆகிறது இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ல கண்ட்ரோல் இல்லாததுனாலதான். வரும் போகும் வருவானுங்க, கலெக்ஷன் வருவானுங்க, ஜாமான் போடுவானுங்க, நம்ம 4 பொருள் விற்போம், 2 காசு கொடுப்போம். இது கண்ட்ரோல் இல்லைன்னா டெஃபினெட்லி we will lose the business. ஏன்னா நமக்கு கையில பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும். பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும்போது என்னன்னா வரவு செலவு கண்ட்ரோல் வைக்கல அப்படின்னா
நமக்கே தெரியாது, நம்மளே அறியாம நிறைய தான் செலவு பண்ணுவோம். Because end of the day, when we say retail business, we take the amount for personal use also. Personal use அதுல இருந்து எடுக்கும். இப்ப நான் போய் எம்ப்ளாய்மெண்டா இருக்குன்னா அது வேற. எனக்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் தான் வரும், அதுல எனக்கு கிளியரா இருக்கும். ஏன்னா மாசம் 25,000 ரூபாய் சம்பளம், 25,000 ரூபாய் வீட்டு செலவு எப்படி பார்க்க போறோம், என்னோட கை செலவு எப்படி பார்க்க போறோம்ன்றத நம்ம டிசைடு. இங்க அப்படி கிடையாது. சில நாள் டக்குன்னு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும், சில நாள் 500 ரூபாய்க்கு நடக்கும், சில நாள் 3000 ரூபாய்க்கு நடக்கும். இட் டிபெண்ட்ஸ். நம்ம கையில பணப்பழக்கம் வேரி ஆகிட்டே இருக்கும், பணப்பழக்கத்தை வச்சு நம்ம பாட்டு செலவு பண்ணுவோம். So control illana, again it's difficult. Visual merchandising, basically it talks about store design. என்ன ஸ்டோர் டிசைன்? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹவ் டு டிசைன் த ஸ்டோர். ஏன்னா நான் சொன்னேன் ஒரு பாயிண்ட்ல, ஐ ஹாவ் டு மேக் மை கஸ்டமர் டு பை த ப்ராடக்ட். ஏன்னா கஸ்டமர் உள்ள வந்துட்டான்னா அவனை வாங்க வைக்காம அனுப்பக்கூடாது. அது நம்ம பேச்சு திறமையோ என்ன திறமையோ தெரியாது. பட் பையர்னு ஒருத்தன் உள்ள வந்தானா அவனை கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்பணும். we should not leave him as an empty hand. அது ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அவனை ஃபர்ஸ்ட் உள்ள வர வைக்கணுமே. ஒரு பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி இருக்கு, அப்படியே தூசி குப்பையுமா இருக்கு, வெளியே நேமிங் போலாம் ஒன்னும் சரியில்லாம ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு சொன்னா உள்ள யாராச்சும் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு சொன்னா அதே கொஞ்சம் ஃபேன்சியாவும் அட்ராக்டிவாகவும் இருக்கணும். அப்பதான் உள்ள வர்றதுக்கு மனசு வரும் மக்களுக்கு. ஏதோ புதுசா ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு ஸ்டுடியோ வச்சிருக்கான், பரணி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க அப்பா காலத்துல முன்னாடி இருந்து அவங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணுது. கடை ரெனோவேட் எல்லாம் பண்ணுது அப்பதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. 1 minute, there's a call. இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், பட் வெளியே உள்ள கஸ்டமருக்கு அது தெரியாது இல்லையா? வெளியே உள்ள கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது பார்ப்பாங்க, என்னோட பரணி ஸ்டுடியோன்னு மேல இருக்கு, மாடியில இருக்கு, பயங்கரமா போர்டு இதெல்லாம் ரொம்ப பழசாகி த்ரூ பிடிச்சி போயிருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படின்னா போட்டோகிராஃபிக்கு இப்போ ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை நான் என்னோட போர்டில் டிஸ்பிளேல காட்டணும். விஷுவல் மெர்ச்சன்டைசிங் பார்த்த உடனே விஷுவல் பார்க்கும்போது அது ஒரு அட்ராக்டிவ்னஸ் கொடுக்கணும். உள்ள குவாலிட்டி அப்படிங்கிறது ரெண்டாவது டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நான் உள்ள வர வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஐ ஹவ் டு ஷோ. ஃபேன்சி ஸ்டோர்னு ஒன்று ஓப்பன் பண்ணா அதுக்கு உண்டான லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கணும். இருந்து அப்படி வச்சாதான் ஓகே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு ஒரு பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு திருப்தியை கொடுக்கும். ஓகே இங்க போனா நல்லது கிடைக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் சப்ளை செயின். இந்த சப்ளை செயின் நான் சொன்னேன் போன ஸ்லைட்ல, ரீட்டைல் பிசினஸுக்கும் தேர் இஸ் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம், போத் நீட் சப்ளை செயின். அது ஃபெசிலிட்டி என்கிட்ட இருக்கா, என்னோட பிசினஸ் எந்த மாதிரி பிசினஸ், இதுக்கு என்ன மாதிரி சப்ளை செயின் வேணும். இப்போ இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு, அதாவது இப்போ அகைன் ப்ராடக்ட் வச்சுதான், தேர் ஆர் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் ஆள் கொண்டு வந்து கொடுப்பாங்க, டீலர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்னோட ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேன்சி ஸ்டோர்னு வச்சுக்கிடும். இன்னைக்கு ஃபேன்சி ஸ்டோருக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்குலாம் யாரும் பெரிய இதெல்லாம் கிடையாது, ரெகுலரா வந்து சப்ளை பண்ணுவாங்களா. இங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு நிறைய ஃபேன்சி ஸ்டோர் எப்படின்னா நம்ம தான் போய் வாங்கிட்டு வருவோம். பாரிஸ்ல போய் மொத்தமா வாங்கிட்டு வந்து இங்க வந்து ஷோ கடையில் அடிக்கிறது தான். பட் எனிஹவ் தேர் இஸ் a supply from one end to my retail shop. அதுக்கு வாட் வே ஐ எம் டூயிங், அந்த மாதிரி மெட்டீரியல் செலெக்ஷனு ஹேண்ட்லிங்க்குன்னு தனி பர்சன் வெதர் அவைலபிள் வித் மீ, அதை கொண்டு வர்ற மோட் எப்படி இருக்கு. ஏன்னா நான் பாரிஸ்ன்னு சும்மா சொல்றேன், பட் சென்னையிலனா ஓகே, மதுரையில உள்ளவங்க இங்க இருந்தா மொத்தமா பார்த்து பெரிய பெரிய இதுதான் மொத்தமா பண்ணீங்கன்னா, அந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து வியாபாரி, அங்க உள்ள வியாபாரி வந்து மொத்தமா எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. So for buying and delivering, I have a supply chain in place for my retail business. Okay va? Retail management process. Retail management நம்ம சொல்லும்போது I have to see few things. ஏற்கனவே சொன்னதுதான் என்னன்னா மார்க்கெட் டு என்டர். இந்த மார்க்கெட்ல நான் என்டர் ஆகலாமா ஆகக்கூடாதா,
இது என்னோட ப்ராடக்ட்டுக்கு சூட்டபுளா இல்ல என்னோட, ஏன்னா சில நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா சில ப்ராடக்ட்ல தான் நான் ஹார்ட்வேர்னா அதுலதான் ஐ எம் எக்ஸ்பர்ட். என்னால மற்ற பிசினஸ் போய் ரன் பண்ண முடியாது, ஃபார்மசி போய் என்னால ரன் பண்ண முடியாது. ஐ மே நாட் எக்ஸ்பர்ட் இன் தட். ஐ மே அபவுட் டு ஃபெயில். ஐ டோன்ட் வாண்ட் டு சூஸ் வெர்டிகல் வேர் ஐ எம் கோயிங் டு ஃபெயில். தெரிஞ்சே போய் சூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த மார்க்கெட் சூட்டபுளா இல்லைன்னா வேற மார்க்கெட். என்னோட ப்ரொஃபைல் என்ன, வாட் இஸ் த ஷாப்பர் ப்ரொஃபைல். சில நேரம் பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும், வாட் எவர், whether I am or my business is suitable for this market. மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணணும். ஷாப்பரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அங்க உள்ள காம்படிஷன் என்ன, ரீட்டைலரோட ரிசோர்சஸ் காம்படென்சிஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் சைசிங், இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நான் கன்சிடர் பண்ணுவேன். இது போக என்னது மெர்ச்சன்டைஸ், அங்க பார்த்தது மெர்ச்சன்டைஸ் கேட்டகரி ஐட்டம் பிராண்ட் எந்த மாதிரி ப்ராடக்டை நான் ட்ரேடிங்க்கு கொண்டு வரணும். இதுக்குண்டான சப்ளை செயின் வெதர் இட் இஸ் ப்ராப்பர்லி அவைலபிள். ஃபார்மட் நான் சொல்றது பிசிக்கல் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். ஆன்லைன் நம்ம இந்த பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்றதை விட்டுருவோம். நான் சொல்றது இப்ப நிறைய இடத்துல வந்து என்னன்னா பிசிக்கல் ஃபார்ம் நம்ம கடையில போய் வாங்குவோம். நிறைய இடத்துல இருந்தாங்கன்னா சார் நீங்க போன் பண்ணுங்க, நாங்க வீட்டுக்கே கூட கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஸ்விக்கி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜொமேட்டோ ஆன்லைன் ஆர்டரிங். இப்ப டின்னர் வேணும், சோம்பலா இருக்கு, சரி என்ன பண்ண வெளியே போய் சாப்பிடுவோம். இப்ப வெளியே கிளம்புறதுக்கும் சோம்பலா இருக்கு, ஆன்லைன் ஆர்டர் பண்ணுங்க, பக்கத்துல கொண்டு வந்து கொடுத்துருவோம். 20 minutes டைம். அங்க போனாலும் நம்ம ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துருப்போம். அப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறோம். இது போக நிறைய இருக்கு. நீங்க மொத்தம் ஒரு 10 பேருக்கு வரலாம். இந்த பக்கெட் பிரியாணின்னு ஆர்டர் பண்ணுங்க சார், கொண்டு வந்து கொடுத்துருவோம். மெடிக்கல்ஸ் ஃபோன் பண்ணுங்க சார், நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் நீங்க சொல்லுங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம். கடையில பையன் இருப்பான், பையன் வந்து சாயந்தரம் ஒரு சாயந்தரம் ஒரு பர்டிகுலர் டைம் அரிசி கடை எல்லா ஒண்ணுமே மூடையை நாங்கள் வீட்டுல கொண்டு வந்து போட்டுருவோம். தண்ணி கேனு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ஆர்டரிங். ஆன்லைன் ஐதர் பிசிக்கல் ஃபார்ம் ஆர் ஆன்லைன் ஃபார்ம். லொகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன லொகேஷன் எந்த ஏரியால, நார்த் சென்னையில என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதை ஐ ஹவ் டு டிசைடு. என் ஒய்ஃப் ஏரியா சொன்னேன், அங்க போய் நான் ரேமண்ட் ஷோரூம் போட்டு விட்டோம்னா வேஸ்ட். லே அவுட், கடையோட அப்பியரன்ஸ், விஷுவல் அப்பியரன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் லே அவுட்லயே. அதாவது சில பிசினஸ்லாம் இருக்கு, அது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே செகண்ட் ஃப்ளோர்லயே வைக்கிறேன்னா வந்து வாங்க மாட்டாங்க, அது கீழே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா சில இது நான் மாடியில போய் வாங்கிட்டு வர மாட்டேன். சில ப்ராடக்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கணும், ரோட்டு மேல இருக்கணும். ஸோ அதை டிசைட் பண்ணணும். எந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இன்டீரியர் எந்த மாதிரி இருக்கணும், இந்த கடைக்கு இந்த மாதிரி வச்சிருந்தாதான் மெட்டீரியல் சார்ட்டிங்க்கு ஈஸியா இருக்கும். ஓகே, பிரைசிங் ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ்னஸ் ஆகணும். ஒரே ஏரியால நான் ஒருத்தன் பக்கத்துல 10 ரூபா வச்சிருக்கேன், நான் 8 ரூபாய்க்கு வச்சிருக்கேன், என்கிட்ட வருவாங்க. இது நான் 12 ரூபாய்க்கு வச்சேன்னா பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க. ஸோ பிரைசிங். தென் ப்ரொமோஷன் நான் வர்றது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் த சேல்ஸ். ஓகே, ஹவு டு ப்ரொமோட் த சேல். இப்ப நான் ரீட்டைல் பிசினஸ்ல தனி ஸ்பெசிபிக் பிராண்டுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பிராண்ட் அவன் பண்ணுவான். விவிடி இன்னைக்கு விவிடி காரன் பண்ண போறான், பேராஷூட்டுக்கு பேராஷூட் பண்ண போறான், ராம்ராஜ் காட்டன்ஸ்னா ராம்ராஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறான். பட் அந்த ப்ராடக்ட் என் கடையில மட்டுமா இருக்கு, இல்ல பக்கத்துல உள்ள உங்க கடையிலும் இருக்கு. ஸோ ஹவு ஷுட் ஐ டிஃபரன்ஷியேட் த சேல் ஃப்ரம் யூ? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நான் என்னோட ப்ராடக்ட் ஒரு கடைக்குள்ள நான் வாங்கிட்டேன்னா என்னோட ப்ராடக்ட் நான் தான் சேல் பண்ணி ஆகணும். சேல் பண்ணாதான் எனக்கு ப்ராஃபிட். பேராஷூட்காரன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கான், ராம்ராஜ் தோதிஸ் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கேன்னா என் கடையிலும் இருக்கு உங்க கடையிலும் இருக்கு. பட் அதையும் மீறி ஹவு ஐ எம் கோயிங் டு டீல் வித் கஸ்டமர், அதுக்கு சில அட்ராக்டிவ்னஸ், அதுக்கப்புறம் the way we treat with them, and then the price. சில நேரம் அவங்க 100 ரூபாய் சொல்றது 90 ரூபாய்க்கு கொடுக்குறான் அப்படின்னா நம்ம வந்து 85 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். unless the price limit is not beyond that. கட்டுப்படி ஆகுங்கிற பட்சத்துல we can go ahead and accept it. Then HRMல human resource அவனை கண்ட்ரோலாவும் வச்சுக்கணும், சேம் டைம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரியும் வச்சுக்கணும். அப்பதான் என்னோட பிசினஸ் நம்மகிட்ட கீரோல வேலை பார்க்கறவங்க மூலமா நடந்துட்டு இருக்கு. we should be more careful. நானா என் கஸ்டமரை ஹேண்டில் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க சார் நீங்க சேல்ஸ் வாங்கினா போதும், வியாபாரம் நடந்தா போதும் பார்ப்பேன். கீழே உள்ளவன் அவன் பார்க்க மாட்டான், அவனுக்கு அப்புறம் தான் மான ரோசனா வரும்.
ஏன்னா அவரு நான் அப்படி பேசுறாரு அப்படிமா. டேய் ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. We have to accept because we are the person who is doing business. We are depending on them. So far, any questions about retailing, distribution, management process, retail management? Okay, ma'am. Okay, structural changes of retailing, ma'am. இந்த ரீட்டைலிங் வந்து எல்லா துறையிலையும் மாற்றம் வந்துட்டே இல்லையா? there is a changes in all the field and also in retail business. structural changes அப்படின்னு சொல்றோம். structural changes நம்ம என்ன சொல்றோம்? கடந்த காலத்துல ரீட்டைல் பிசினஸ் எப்படி நடந்துட்டு இருந்தது, அது இப்போ என்ன லெவலுக்கு மாறி வந்திருக்கு. மாடர்ன் ரீட்டைலிங் வந்து ஆன்லைன்லயே வந்துட்டு இப்ப எமர்ஜ் ஆயிடுச்சு. அது போக நிறைய நம்மள ட்ரெடிஷனலா எப்படி இருந்தது பாருங்க. மேலாஸ், ஃபேர்ஸ், வீக்லி பஜார், ரூரல் ஃபேர்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் வச்சு அட்ராக்ட் பண்ணி போடுவாங்க. மேலாஸ் இப்போ சில நேரம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட பாத்திருப்பீங்க, தங்கமயில் இல்ல ஜிஆர்டில வளையல் மேலா, பேங்கிள்ஸ் மேலா அப்படின்னு போடுவோம். இல்லைன்னா எஸ்பெஷலி ஃபார் பேங்கிள்ஸ் நாங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு 1 வீக் அவன் என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது. பட் தே ஆஃபர் லைக் ஆஸ் இஃப் தே ஆர் கிவிங் சம் டிஸ்கவுண்ட் டு வளையல்ஸ் இன் அந்த வேஸ்டேஜஸ் இதுலலாம் நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், திஸ் இஸ் ஃபார் பேங்கிள்ஸ் மேலா அப்படி இப்படின்னு சொல்லி அட்ராக்ட் பண்றோம். ஃபேர்னா நம்ம ஜாப் ஃபேர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க காலேஜஸ்ல வந்திருப்பாங்க, இல்ல ஒரு காமன் பிளேஸ்ல வந்து தே கண்டக்ட் ஜாப் ஃபேர். நிறைய கம்பெனிஸ் வருவாங்க, வந்து தே டூ இன்டர்வியூ. நம்ம எத்தனை கம்பெனினாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். எதுல செலக்ட் ஆகிறோமோ செலக்ட் ஆகிடும். சேம் வே there are event organizing companies. கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஃபேர் அரேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த ஜாப் ஃபேர் அரேஞ்ச் பண்றாங்கல்ல, இதே மாதிரி பிசினஸ் ஃபேர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்க சென்னை ட்ரேட் சென்டர் எத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபேர் போட்டுட்டே இருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்டிங் ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கு மட்டும் ஃபர்னிச்சர்ஸ் ஃபேர்னு ஒன்று போடுவான். அங்க பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ், கட்டிலு, மெத்த, சேரு, சோஃபா, இதோட ஃபேர் மட்டும் நடக்கும் 2 days, எஸ்பெஷலி ஃபார் ஃபர்னிச்சர்ஸ். ப்ராப்பர்ட்டி ஃபேர் போடுவோம். ப்ராப்பர்ட்டி ஃபேர்னு போட்டாங்கன்னா அந்த 2 daysக்கு வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஈவென்ட் ஆர்கனைசிங் கம்பெனிஸ் இருக்காங்களா, வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாருக்கூடையும் டைய வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டால் போட்டு கொடுத்துருவோம். நம்ம உள்ள போனோம்னா அப்படியே ஒரு ஈஸியா ஸ்டாலா இருக்கும். ஜாப் ஃபேர்ல நடக்கிற மாதிரியே தான். ஜாப் ஃபேர் ஒவ்வொரு ஸ்டாலா ஒவ்வொரு கம்பெனியா இருக்க மாதிரி இங்க ஒவ்வொரு கடைக்காரங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார், இது வந்து பிளாட், இது வந்து பிளாட், இது வந்து அபார்ட்மெண்ட்ஸ், இது வந்து இண்டிவிஜுவல், இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தே டிஸ்பிளே இன் த ஃபேர். வீக்லி பஜார், வாரச்சந்தை. How many of you go to Pondicherry, ma? Or anyone from Pondicherry? Okay, why I asked this question is there is a bazaar called Sunday Bazaar. ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், ஸ்ட்ரீட் ஃபுல்லா அன்னைக்கு ஸ்பெஷலா இது போட்டு டிஸ்கவுண்டட்ல பிரைஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் சண்டே பஜார். சண்டே பஜார்னா அன்னைக்கு மட்டும் அங்க பயங்கர க்ரௌட் இருக்கும். வாரம் நடந்துட்டு இருக்கணும். ஸ்டில் வீக்லி பஜார். ரூரல் ஃபேர், ரூரல்ல சில நேரம் இந்த மாதிரி காதி ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட், சாரி, இது வந்து இப்ப நிறைய நடக்குது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வருதுன்னு வச்சுக்கோங்க, பொங்கல், தீபாவளி வருதுன்னா அங்கங்க போட்டுருவாங்க. நிறைய ஒரு டவுன்ஷிப் நிறைய அபார்ட்மெண்ட்ஸா இருக்கு அப்படின்னா அதுல வந்து உள்ள கொண்டு வந்து போட்டுருவாங்க. அங்க சொசைட்டிக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டுட்டு ஒரு 2 நாள் நாங்க கடை மட்டும் போடுறோம், 2 நாளைக்கு 5000 ரூபாய் சொசைட்டிக்கு அவனுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்குவான். இவங்க வந்து ஒரு 100 ப்ராடக்ட் 100 சேலை வித்துட்டாங்க அப்படின்னா கம்மி ரேட்டுக்கே வச்சு விற்பாங்க. 100 சேலை வித்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு 10,000 ரூபாய் லாபம். சிம்பிள். 5000 ரூபாய் அங்க போச்சு, 5000 ரூபாய் 2 நாள் 5000 ரூபாய் லாபம் பார்த்துட்டு மாதிரி போயிடுவாங்க. ஓகே, இண்டிஜினியஸ் மாம் அண்ட் பாப். இது குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் மட்டும், பேபிஸ் கேர், ஜஸ்ட் பார்ன், இவங்களை மட்டும் அட்ராக்ட் பண்ணுவாங்க.
மாதிரி. கிரானா ஸ்டோர்ஸ்னா நத்திங் பட் மளிகை கடை. நெய்பர் ஸ்டோர்ஸ் மளிகை கடை பக்கத்து கடை, அதான் சொல்றேன் கிரானா ஸ்டோர்ஸ். கான்டெம்பரரி என்னது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்றோம், பிடிஎஸ். அதாவது நேரடியா மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது. ஃபேக்டரி அவுட்லெட், காதி அவுட்லெட்னா டைரக்டா இங்க வந்து இடையில டீலரு ஹோல்சேலர்லாம் இல்ல, டைரக்டா ஃபைனல் கன்சியூமர். இவனோட இது என்னது, மேனுஃபேக்சரிங்கிறே ரீட்டைல் பிசினஸ் பண்றான் டைரக்ட் கஸ்டமர்ஸ். கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு வந்து கோஆபரேட்டிவ்ஸ் போய் அந்த கோஆபரேட்டிவ்ல பட்டுப்பாடு எடுக்கணும். இங்க வந்து காஞ்சிபுரம் போவாங்க, காஞ்சிபுரம் போய் பட்டு எடுத்துட்டு வருவாங்கன்னா ரீசன் அதுதான், கோஆபரேட்டிவ். மாடர்ன் ரீட்டைலிங், இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து மாடர்ன் ரீட்டைலிங், ஷாப்பிங் மால்ஸ், பஜாரு, சூப்பர் பஜார், ஸ்பெஷல் பஜார்ஸ், ஹைப்பர் மார்ட், இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இந்த ஷாப்பிங் மால் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பிரஸ் அவென்யூ போங்க, இல்ல இந்த ஃபீனிக்ஸ் போங்க. அது பெரிய கடல் மாதிரி ஒரு ஊர் ஒண்ணு. உண்மைக்கு சொல்ல போனா ஃபீனிக்ஸோ இல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா என் ஒய்ஃப் சொன்ன அந்த ஊரோட பெருசு. வாட் எவர் வி வாண்ட் வி கேன் கெட் இட் ஓவர் தேர். ரீட்டைலா நீங்க ஒரு ஏரியால என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா ஸ்டாலுமே உள்ள இருக்கும். பேக்கரி இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், டீ ஷாப் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். RMKV உள்ள இருக்கு. ஃபோரம் மால் போனீங்கன்னா RMKV இருக்கு. வாட் எவர் ஷாப்பிங் மால்குள்ள உள்ள போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும், சுத்திட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே பை பண்ணிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஷாப்பிங் மால்ஸ். சரவணா ஸ்டோர் போங்க, ஹைப்பர் மார்ட். நான் ஒரு கடையில எல்லாத்தையும் அவைல் பண்ணிடுவேன். எல்லா கடையிலும் 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் இருக்கும். we cannot imagine. காய்கறி கடையும் பாத்திர கடையும் சேர்த்து அரைச்சு வைப்பாங்களா? எஸ், இருக்கு. சரவணா ஸ்டோர்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல பாத்திரத்துக்குன்னு தனியா இருக்கும், இன்னொரு ஃப்ளோர்ல ஃபர்னிச்சர்ஸ் தனியா இருக்கும், இன்னொரு ஃப்ளோர்ல ஸ்டேஷனரிஸ் தனியா இருக்கும், இன்னொரு ஃப்ளோர்ல க்ரோசரிஸ் தனியா இருக்கும், இன்னொரு துணி தனியா இருக்கும், கிட்ஸுக்கு ஐட்டம் தனியா இருக்கும், இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் தனியா அதுலயே ஒரு டிவிஷன் வச்சிருக்கான், மொபைல்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் தனியா வச்சிருக்கான். ஸோ வாட் யூ வாண்ட், ஒரு நார்மலா பேசிக் நீடோ இல்ல ரெகுலர் நீட் என்ன ப்ராடக்டோ அது உங்களுக்கு அங்க உள்ள போயிட்டா கிடைச்சிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் டிஃப்ரெண்ட் ரீட்டைல் ஷாப். This is now considered as a modern retailing. இது போக ஆன்லைன் இருக்கு. ஆன்லைன்லயும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. கிராசரிஸ், காய்கறி, வெஜிடபிள்ஸ் வரைக்கும் ஆன்லைன்ல they have brought in the retail business. Any questions, ma? No, sir. Okay, Abhishek, maybe you can go for taking attendance, my